கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சியா? சரி, கன்சிஸ்டன்சி ரொம்ப ஸ்பீடாக சொன்னால் நமக்கே வராது. அந்த அளவுக்கு கஷ்டங்க அது நீங்கள் வாழ்க்கையில் பண்ணுறதுக்கும். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரெகுலராக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறது. டிசிப்ளின் அதை கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் கன்சிஸ்டன்சி இன்னொரு கால் அப்படிங்கிற மாதிரி. இந்த 2 லெக்கும் தான் உங்களோட க்ரோத்தோட படிக்கட்டில் உங்களை ஏற்ற போகுது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சியை 2 லெக்காக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக உங்களோட க்ரோத்தை நோக்கி ஓடலாம். அட்டடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஐயோ போடா. ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னோட சேனலே எடுத்துக்கோங்களேன். இது 2020 ஆரம்பிச்சேன். சொல்றது எனக்கு ஒரு அசிங்கம்லாம் இல்லை. பட் இதில் ரெகுலராக நான் வீடியோ போடல. அது எனக்கு அசிங்கமாக தான் இருக்கு. நான் ரெகுலராக வீடியோ போட்டிருந்தா மேபி இட்ஸ் ஒர்க்ஸ் மச் பெட்டர். பட் அதை நான் யோசிக்கல. இப்போ நான் இந்த வருஷம் செம்ம டிசிப்ளின்டா நான் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் போடணும்னு சொல்லி ரெகுலராக ஆரம்பிச்சு இந்த வித்தின் மந்த்ஸில் நான் ஒரு 1500 சப்ஸ்கிரைபர்ஸை எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஐ ஹேவ் அ செட்டட் அ கோல் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணுன்ட்டு கண்டிப்பாக என்னோட கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினும் என்ன அந்த கோலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் என்ன ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைனா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஜர்னியில் நீங்களும் ஒரு பார்ட் ஆகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.